இது புரியலடா நாய்ங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா, படம் புரியல. ஏன்னா இது புரியாத பார்க்குற தற்கூரிங்களை அப்படிதான் பேசும். கல்கி மூவி உண்மையாலுமே கலைக்கு தான் எடுத்திருக்காங்க சொல்லணும். இது 1000 பேர் 1000 குறை சொல்லுவான். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இது உண்மையாலுமே ஹாலிவுட்டுக்கு தரமான மூவி. கண்டிப்பாக பிரபாஸ் ஆதி புருஷில் ஜெய் ஸ்ரீராம் போட்டு நொழுங்க அடிச்சானா இந்த படத்தில். இது பிரபாஸ் படம்னு சொல்லவே முடியாது, அமிதாப் பச்சன் படம்னு சொல்ல முடியாது, ராஜமௌலி நடிச்சிருக்காரு அவர் படம்னு சொல்ல முடியாது, கமல் நடிச்சிருக்காரு கமல் படம்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பசுபதி இந்த படத்தில் உண்மையாலுமே ஹாலிவுட்டு ஒரு வர கேரக்டர் மாதிரியே பண்ணிட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் பாபியோ ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு கேஜெட் வந்து நடிச்சிட்டு போகுது. இதெல்லாம் ஹாலிவுட் ரசிப்பாங்க. இங்க நம்ம வந்து அதை ரசிக்கிறோம். கண்டிப்பா படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் இருக்கு. அது பெரிய இஷ்யூ மாதிரி பேசுவா யாரா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஸ்பைடர் மேன் அந்த வண்டு வந்து கடிக்கிறப்போ அதுக்கு நீ டைம் கொடுக்குற ஒரு 1/2 hour, அவரு ஹல்க்கு ரத்தத்துல வந்து கலக்கிறதுக்கு நீ வந்து டைம் கொடுக்குற, எல்லாத்துக்கும் அவன் வந்து அடுத்த லெவல் மாறுறதுக்குலாம் நீ இன்ட்ரோல் வரைக்கும் ஹாலிவுட் படத்துக்கு டைம் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற. ரொம்ப காலம் நம்ம நாட்டில் நம்ம புராதனத்தில் இருக்க மகாபாரத கதையை தான் அவன் சூப்பர் ஹீரோவா 5 கேரக்டர் பஞ்சபாண்டவர்களை வச்சும் கௌரவர்களை வச்சும் எடுத்துன்னுக்கிறான். இது புரியல நாய்ங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் இவன் வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்கான். ஆமா, படம் புரியல. ஏன்னா இவங்களுக்கு மகாபாரத்தை பத்தி தெரியாது. இன்னொன்னு என்கிட்டயே பாத்ரூம்லயும் கேட்டானுங்க, வர்றப்பையும் கேட்டானுங்க, இங்கேயும் கேட்கறாங்க, எல்லாரும் நீங்களும் கேட்குறீங்க. என்ன விஷயம்னா இதுல வந்து அஸ்வத்தாமனா வந்து இவரை காட்டுறாங்க, அமிதாப் பச்சன் இவரை வந்து கர்ணனா காட்டுறாங்க. இவனுங்களாம் ஆப்னர் டீம் ஆச்சு, இவனுங்க வந்து கௌரவர்கள் டீம் ஆச்சு, கெட்டவனுக்கு தானே. இவனுங்க ஏன் வந்து அவங்கள காப்பாத்துறாங்க, நல்ல அந்த குழந்தையெல்லாம் காப்பாத்துறாங்க. கமல் வந்து அர்ஜுனன் மாதிரி காட்டுறாங்க, அவர் ஏன் இந்த குழந்தைய கொல்லணும்னு நினைச்சு ஆளெல்லாம் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்கன்னா. அப்புறம் நீ ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா, படத்தோட பேருனா அந்த அவதாரம் எப்ப எடுப்பான், நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களா மாறுறப்பையும் கெட்டவங்க எல்லாம் நல்லவனா மாறுறப்பையும் நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் படத்தோட பேஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இது புரியாத பார்க்குற தற்கூரிங்களை அப்படிதான் பேசும். ஆனால் இது பிரபாஸ் படம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்க ரசிகர்கள் பார்த்தா கொண்டாடுவாங்க. எல்லாருக்குமே ஸ்கோப் இருப்பேன். ஈகராக நான் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த டேரக்டரை நான் உண்மையாலுமே பாராட்டுறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, சந்தோஷ் நாராயணன் வந்து ரொம்ப மியூசிக் வந்து அருமையாக போட்டிருக்காரு. ஏன்னா ஆதி புருஷில் ஜெய் ஸ்ரீராம்னு போட்ட மாதிரி இதில் போட்டுருந்தா படம் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கோம். இதை கடவுளை மையப்படுத்தின படமாக கூட இருக்கலாம். பட் அது எட்டுன்னு வந்தால் நல்லா இருந்திருக்காது. அது எல்லா தரப்பாளங்களும் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக நீக்குரஸ் கஷ்டப்படுறான், சைனீஸ் கஷ்டப்படுறான், மூக்கு சப்பையாகிறவன் பெருசாகிறவன் எல்லா நாட்டில் என்னென்ன கேரக்டர் இருக்கான் எல்லாமே அதில் இறக்குறதுனால பாகுபாடு இன்றி அது வந்து சமதரமாக தெரியுது அந்த படம். அதனால் அதுவும் ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம். பாசிட்டிவ்னா நிறைய சொல்ல இருந்துச்சு. ஆமாம், எல்லாருமே இந்த படமே கேமியோ தான், ஒவ்வொருத்தருக்கும் கேமியோவான படம் தான். அதுதான் நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா பசுபதி கேமியோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கதையை நவுத்திட்டு போகிறது அவர் தான் எடுத்துகிட்டு போகிறாப்புல. அந்த கேரக்டர்லாம் அடி வாங்கி, அதாவது ஹாலிவுட்டில் எவனோ ஒருத்தர் இருப்பான், ஹீரோஸ்க்கெலாம் தாண்டி ஒருத்தர் இருப்பான், அவன் தான் சின்ன மேஜர் சுந்தரராஜன் மாதிரி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் பேசிட்டு சாப்பிட்டு போயிடும். அது பசுபதி சாப்பிட்டாருன்னு சொல்லணும். செகண்ட் பார்ட் வந்ததுன்னா உண்மையாலுமே ஆழ்வார்பட்ட ஆண்டவனுக்கு உலக நாயகன் நம்ம வாயில சொல்லிட்டு இருக்கோம், அவன் ஆஸ்கர் கொடுத்தே சொல்லுவான். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படம். நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட் நறுக்குன்னு வச்சிருக்காங்க. அதிகபட்சமாக கமல் சார் ஒரு 7 நிமிஷம் கூட வரல. ஆனால் வந்த சீன்ஸ்லாம் கலக்கி கீழே கால் படாமல் தான் நடிச்சிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கு ஈகராக ஒரு வெயிட்டிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. அருமையாக இருக்குது. எல்லாருமே பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். குறைன்னா அங்கங்கன்னு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் தரமாக இருக்கும், கனெக்ட் ஆகும். இன்னும் இவங்க ஜாதியை வச்சு குடும்பம் நடத்தினுக்கிறானுங்க, அவன் எங்கேயோ போயினுக்கிறான். அதெல்லாம் இல்லைடா, நம்மளதில் நிறைய சொல்லியிருக்குது. நல்லவன் தோற்றத்திலேயே கெட்டவன் இருப்பான், கெட்டவன் தோற்றத்திலே நல்லவன் இருப்பான். பிரபாஸுக்கு உண்மையாலுமே கடவுள் கொடுத்த வரோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் வேணும்னு தெரியல. ஏன்னா ஆதி புருஷ்க்கு அப்புறம் இப்படி ஒரு படம் கிடைக்குதுன்னா பிரபாஸ் இன்னும் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாரு. கடவுளோட அருள் அவருக்கு இருக்குது. உண்மையாலுமே பிரபாஸ் ரசிகர்கள் இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லாரும் போய் பாருங்கள், நீங்களே உணர்வீங்க.